கர்ணன் திரைப்படம் மிகுந்த பொருட்செலவில் வண்ணத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பல காரணங்கள் உண்டு. பொருத்தமான நட்சத்திர தேர்வு, சிறப்பான நடிப்பு, அசத்தலான ஒளிப்பதிவு, அருமையான இயக்கம் அப்படின்னு எல்லாமே இருந்தாலும் இன்று வரை எல்லாவற்றையும் விஞ்சி நிற்பது சந்தேகமில்லாமல் பாடல்கள்தான். அனைத்து பாடல்களையும் செவிகளில் செந்தேனாக வார்த்தெடுத்து மெல்லிசை மன்னர்கள் கொடுத்த அழகு இன்று வரை எப்போது கேட்டாலும் பிரமிக்க வைக்கும் பாடல்கள். 2 நாளில் கவியரசர் அனைத்து பாடல்களையுமே எழுதி முடிக்க 3 நாட்களில் அவற்றுக்கு இசை வடிவம் கொடுத்த மெல்லிசை மன்னர்களின் மகத்தான சாதனையை மிஞ்ச இன்று வரை யாரும் பிறக்கவில்லை. 3 நாட்களில் அவர் போட்ட மெட்டுக்களும் அமைத்த பாடல்கள் அத்தனையும் 55 வருடங்களை கடந்தும் இன்னும் புத்தம் புதிதாக காற்றலைகளில் பவனி வரும் சாதனை இருக்கிறது. மெல்லிசை மன்னரின் சாதனைக்கு ஒரு இலக்கணம் வகுத்த கர்ணன் பட பாடலின் சிறப்புகள். கொடைக்கு ஒரு கர்ணன் அப்படின்னு போற்றப்படும் கர்ணனின் வள்ளல் தன்மையை அழகாக எளிமையாக கவியரசு கண்ணதாசன் அழகாக வடிவமைக்க அதற்கு உயிரோட்டமான இசையை மெல்லிசை மன்னர்கள் அமைத்து காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடலாக தந்திருக்காங்க. கவியரசரின் கைவண்ணத்தோடு மெல்லிசை மன்னரின் இசை வண்ணத்தையும் சேர்த்து பாடலை கேட்கலாம். மஞ்சள் முகம் அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் கர்ணன் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். இந்த பாடலை இசையரசி பி. சுசிலா அவர்கள் ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. மஞ்சள் முகம் நிறம் மாறி மங்கை உடல் உருமாறி கொஞ்சம் கிளி போல் பிள்ளை உருவானதே. அஞ்சி அஞ்சி நடந்தாள் அந்நாளிலே இவள் அந்த நடை தளர்ந்தாள் இந்நாளிலே. அஞ்சி அஞ்சி நடந்தாள் அந்நாளிலே இவள் அந்த நடை தளர்ந்தாள் இந்நாளிலே. துள்ளி வந்தமாகின்ற சேகொண்டனே துள்ளி வந்தமாகின்ற சேகொண்டனே துள்ளி வந்தமாகின்ற சேகொண்டதே. மஞ்சள் முகம் நிறம் மாறி மங்கை உடல் உருமாறி கொஞ்சம் கிளி போல் பிள்ளை உருவானதே. மலர்கள் சூட்டி மஞ்சள் கூட்டி வளையல் பூட்டி திலகம் தீட்டி மாறின்று வாழ்கின்று வாழ்த்து பாடுவோம். மலர்கள் சூட்டி மஞ்சள் கூட்டி வளையல் பூட்டி திலகம் தீட்டி மாறின்று வாழ்கின்று வாழ்த்து பாடுவோம். கர்ணன் தந்த பிள்ளையென்றால் கார்மேகம் அல்லவா. கர்ணன் தந்த பிள்ளையென்றால் கார்மேகம் அல்லவா. எதிர்காலத்தில் இந்த தேசத்தில் அவன் கருணை செய்வான் அல்லவா. கருணை செய்வான் அல்லவா. மலர்கள் கூட்டி மஞ்சள் கூட்டி வளையல் தூவி திலகம் தீட்டி மாறின்று வாழ்கின்று வாழ்த்து பாடுவோம். கர்ணன் திரைப்படம் கே.வி. மகாதேவன் அவர்களைப் போலவே விஸ்வநாதன் ராமமூர்த்தியை கர்நாடக மற்றும் இந்துஸ்தானி இசையின் மேதைகளாக அடையாளம் காட்டியது. கேட்ட மாத்திரத்தில் யாரையும் கலங்க வைக்கிற உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடலும் 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம்
இரவும் நிலவும் வளரட்டுமே அப்படின்ற இந்துஸ்தானி இசையில் அமைந்த இனிமை, என்னுயிர் தோழி கேளொரு செய்தி அப்படின்ற இன்னொரு இனிமை என்று விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் விரிந்த இசையறிவுக்கு இவைகள் சாட்சி. கர்ணன் தன் மாமனாரால் அவமதிக்கப்பட்டு வீடு திரும்பியதும் சுபாங்கி பாடுவது கண்ணுக்கு குலமேது. இந்த பாடலை பி. சுசீலா அவர்கள் ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. கண்ணுக்கு குலமேது, கண்ணுக்கு குலமேது, கண்ணா கருணைக்கு இனமேது, கண்ணுக்கு குலமேது, கண்ணா கருணைக்கு இனமேது, கண்ணுக்கு குலமேது. கண்ணுக்கு குலமேது, கண்ணா கருணைக்கு இனமேது, கண்ணுக்கு குலமேது. கண்ணுக்கு குலமேது, கண்ணா கருணைக்கு இனமேது, கண்ணுக்கு குலமேது. குருக்ஷேத்திர யுத்தம் துவங்கியவுடன் அர்ஜுனன் தன் உறவினர்கள் அனைவரையும் யுத்த களத்தில் தனது எதிரிகளாக பார்த்து மனம் தளரவிட்டு தான் போர் புரிய போவதில்லை என்று கிருஷ்ணனிடம் கூறி தன் காண்டீப வில்லை கீழே போட்டு அமர்ந்த போது கிருஷ்ணனால் உபதேசம் செய்யப்பட்ட போது வந்த பாடல் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா. இந்த பாடலை இயற்றிய கண்ணதாசன் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். கீதா உபதேசமே ஒரு சாதாரண பாமரனுக்கும் புரியும் வகையில் இந்த கீதா உபதேசத்தின் சாராம்சத்தை சிறிய வார்த்தைகளில் வடித்து அவர் இந்த பாடலை இயற்றியிருக்காரு. இந்த பாடலை மனமுருகும் வகையில் பாடிய சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை நாம் எப்படி பாராட்டுவது அப்படின்னே தெரியவில்லை. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும்,
மேனியை கொல்வாய் மேனியை கொல்வாய் தீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வென்றுதான் தீரும் ஓர் நாள். அண்ணா, உனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் எனக்கு உன்னைத்தான் தெரியும், பரந்தாமனைத்தான் தெரியும். நீயா என்னை இந்த பாவத்திற்கு தூண்டுவது? என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனவென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய் காண்டீபம் நழுவ விட்டாய். மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. விறுவிறுப்பின் உச்சம் என்றால் அது அந்த போர் காட்சிகளே. வீரத்தை வீரம் இழிவுபடுத்துமா அப்படின்னு பீஷ்மர் சொல்லி இறக்கையில் தொடங்குகிறது கர்ணனின் போர்க்கள என்ட்ரி. உண்மையில் போரில் வெற்றி பெற அனைத்து தகுதிகளும் தன்னகத்தை கொண்டிருந்தும் தான் செய்து கொடுத்த சத்தியத்தின் நிமித்தமாகவும் தனது சாபத்தின் பலனாகவும் அறத்தின் வெற்றி பொருட்டும் கம்பீர மரணம் ஏற்கிறான் கர்ணன். என்னதான் கெட்டவர்களின் கூடாரத்தில் இருப்பினும் ஒரு நல்லவன் அழிந்தானே அப்படின்னு பார்வையாளன் ஏங்குவது பரந்தாமனுக்கும் புரிந்தது போல அதன் நிமித்தமாக அவர் கர்ணனை புகழும் பாடலான உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடலும் இறக்கும் தருவாயிலும் அவனது கொடைவள்ளல் குணமும் உன் ஒருவனால் அவனை கொல்ல முடியுமா? உனக்கு முன்னரே அவனை 6 பேர் கொன்றுவிட்டனர். கடைசியில் செத்த பாம்பை அடித்துவிட்டு நான் தான் கொன்றேன் அப்படின்னு ஏன் வீராப்பு பேசுகிறாய் அப்படின்னு கிருஷ்ணர் கர்ணனின் வீரத்தை பறைசாற்றுவதும் அனைத்திற்கும் தலையாய் தர்ம மாதாவே வந்து கர்ணனின் மரணத்திற்கு அழுவதும் அப்படின்னு காட்சிகளை அடுக்கி கர்ணனின் கதாபாத்திரத்தின் மீதே ஒரு கம்பீரத்தை பார்வையாளர்களுக்கு வரவழைத்து விட்டார்கள் கர்ணனின் திரைக்கதை ஆசிரியரும் இயக்குனரும். யுத்த களத்தில் அம்புகளால் வீழ்த்தப்பட்டு சாகும் தருவாயில் தன் தான தர்ம பலன்களை எல்லாம் அருகில் யுத்த களத்தில் தாரை வார்க்க நீர் இல்லாததால தன் குருதியினால் தாரை வார்த்து கொடுக்கும் முன் வரும் பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. இந்த பாடல் அமைந்த ராகம் ஆஹீர் பைரவி அப்படின்ற சக்கரவாகம். இந்த பாடலை பாடிய சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் இன்றளவும் நம்முடைய மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அது மிகையாகாது. இந்த திரைப்படம் 40 வருடங்களுக்கு மேல் ஆகியும் இந்த பாடல் ஒலிக்காத இசை மேடையே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடலின் இசையாகட்டும் இந்த பாடலில் உள்ள கருத்துக்களாகட்டும் நம்மை கண்கலங்க செய்து கொண்டிருக்கின்றன இன்றளவும். தி எவர் கிரீன் ஹிட் சாங் அப்படின்னே சொல்லலாம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.
பழி கொண்டேனடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணன் பணி செய்ய உன்னடி பணிவானடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. கர்ணா பஞ்சகன் கண்ணனடா. கர்ணா பஞ்சகன் கண்ணனடா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.